Hi students, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ TNPC Group 2 2A தேர்வு முடிவில் நம்மளுடைய Future Vision Study Center மாணவர்கள் வந்து ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க. 82 மாணவர்கள் நமது பயிற்சி மையம் சார்பா வந்து தேர்வு எழுதினாங்க மெயின்ஸ் எக்ஸாம்ல. அதுல இப்போ வந்த தேர்வு முடிவில் 33 மாணவர்கள் வந்து முதற்கட்ட நகர்வில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சரியா? இதுல இன்டர்வியூ நான் இன்டர்வியூ ரெண்டுமே அடங்கும். அதை பத்தி விவரம் நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம இந்த 2024ல வரக்கூடிய குரூப் 1 குரூப் 2 இந்த தேர்வுகளுக்கு வந்து மெயின்ஸ் கம்ஸ் பிலிம்ஸ் புதிய வகுப்புகள் வந்து நாம ஆரம்பிக்கிறோம். அதுவும் 50% ஆஃப் ஃபீஸ் டிஸ்கவுண்ட்ல. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நாம இந்த வீடியோல டீட்டெயில்டா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். ரைட், இப்போ இந்த குரூப் 2 2A 2022-23 ஓகே ஜனவரி மந்த் 11ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இந்த ரிசல்ட்ல நமது இன்ஸ்டியூட்டோடைய மாணவர்கள் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். மொத்தம் நம்முடைய மாணவர்களில் வந்து 82 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. அதில் 33 பேர் வந்து இப்போது அடுத்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக ஒரு மாணவர் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. மீதி 32 மாணவர்கள் வந்து நான் இன்டர்வியூ போட்டியில் தேர்வில் அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகியிருக்காங்க. இப்போ இந்த இன்டர்வியூ கேட்டகரி மாணவர் என்ன செய்வாருன்னா, அடுத்தது இன்டர்வியூ டேட் அறிவிக்கும் பொழுது அவர் வந்து இன்டர்வியூக்கு டைரெக்டாக போவார். அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது அப்லோட் பண்ணாமல் இருந்தாங்க, பெண்டிங் இருந்ததுன்னா அதை அப்லோட் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து இவர் இன்டர்வியூ போவார். அதுக்கப்புறம் இந்த நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன அந்த 32 பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ டிஎன்பிசியில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பெண்டிங் இருக்கவங்களாம். அதுக்கு முன்னாடி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்கு மொத்தம் 160 போஸ்ட் இருக்கு. இந்த 160 போஸ்ட்டுக்கு 1:3 நபரில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 480 பேர் பக்கமாக வந்து இன்டர்வியூ போவாங்க. அதில் இந்த 160 பேர் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை இந்த நான் இன்டர்வியூ கேட்டகரிக்கு உள்ள அப்டேட் பண்ணுவாங்க. இதில் 6000 வேக்கன்ட் இருக்கு. இன்ட்டு 1:2 கூப்பிடுவாங்க. ஸோ 12000 பேரில் இந்த 480 பேரும் அடங்கிடுவாங்க. இந்த 12000 பேரில் இருந்து இந்த 6000 பேரை ஃபில்டர் பண்ணுவாங்க. சரி, அந்த ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அப்போ இவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ 6000 போஸ்ட் 12000 பேர் ஓகே கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 பேத்துக்கும் ஒருத்தருக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமன் கால்குலேஷன். பட் கம்யூனிட்டி வைஸாக வரும்போது அதில் நிறைய சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ இவங்களுக்கு 50% ஜாப் இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு. ரைட்? ஸோ அதுதான் இப்போ சொல்ல வரேன். இது ஒரு பெரிய சக்ஸஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நம்ம பயிற்சி மையத்தில் தேர்வு எழுதின ஒரு சில மாணவர்களை தவிர மீதி இருக்க அத்தனை பேருமே முதல் அட்டம்ப்டில் இந்த தேர்வை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பெரிய சாதனை அது. அது இல்லாமல் தமிழ் மீடியத்தில் 22 மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் 11 மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த 33 பேர். ஸோ இந்த கிளாஸஸ் நாங்கள் எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 கிளாஸஸ் கொடுத்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ட்ரானரியாக ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒரு பெரிய கிளாஸஸ் கொடுத்துருந்தோம். டெஸ்ட் கொடுத்துருந்தோம், 40 டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருந்தோம். வித் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலோட ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அந்த பேட்ச். அதனால தான் அந்தோடைய பேட்சஸில் ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தினால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடிஞ்சுது. இந்த எக்ஸாமும் இப்போ தான் புதுசு. நம்மக்கிட்ட இந்த தேர்வு எழுதின மாணவர்களுக்கு மற்றபடி வேற இன்டர்வியூ போஸ்ட் எழுதின ஒரு மெயின்ஸுக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இன்டர்வியூ போன எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அத்தனை பேருமே ஃப்ரெஷர் தான் நம்ம ட்ரெயின் பண்ணியிருந்தோம். அதில் 82 பேருக்கு 33 பேருங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டு. ஸோ இதுக்கு எங்களுடைய ஆசிரியர் டீமும் மேனேஜ்மெண்ட் டீமும் கஷ்டப்பட்டு படித்த மாணவர்களை எல்லாருக்குமே இதனுடைய இந்த சக்ஸஸ் போய் சேரும். இவங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறோம். இதே போல் மற்ற இடத்துல படித்தவங்களும் சரி வெற்றி பெற்று வேலைக்கு போகணும்னு நாங்கள் வந்து வாழ்த்துறோம். ரைட்டா? ஸோ இது ஒரு ப்ராசஸ். இப்போ அடுத்தது இந்த 32 பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பார்த்தா தானே தெரியும். ரைட், இப்போ நான் சொன்னேன் இந்த 32 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிசல்ட் நான் அறிவிக்கிறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டு இதில் அந்த இன்டர்வியூ நான் இன்டர்வியூ எல்லா ரெக்கார்ட்ஸுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரைட், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்டோடைய நேம் வந்து திவ்யான்ற ஒரு ஸ்டூடெண்ட். இவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் மாணவர். ஸோ இவங்க வந்து இப்போது இதில் செலக்ட் ஆகியிருக்காங்க இன்டர்வியூ போஸ்ட்டில். மீதி இருக்க ஒவ்வொரு மாணவருடைய பெயர், அவங்களுடைய ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், அவங்க என்ன மீடியம், நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் தான் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த அத்தனை பேர்த்துடைய ரெக்கார்ட்ஸும் இதில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய டெலகிராம் சேனல்லையும் இதை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த 32 மெம்பர்ஸ் இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, ஒரு மெம்பர் இன்டர்வியூ. ஸோ
இந்த 33 ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபுல் ரெக்கார்ட்ஸ், ரைட்டுங்களா, 33 ஸ்டூடெண்டோடைய ஃபுல் ரெக்கார்ட்ஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன். இது வந்து எவிடன்ஸ் ஆஃப் ப்ரூஃப், சரிங்களா. இவ்வளோ பேர் இங்கே படித்தாங்க, இவ்வளோ பேர் இவருடைய ஹால் டிக்கெட் தான் எங்ககிட்ட இருந்துச்சு. இவங்களுடைய ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது இவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு மூவ் ஆகுறாங்க, ரைட். அடுத்தது இந்த கிளாஸஸ் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதாவது இந்த 2024க்கு இப்போ நியூ பேட்சஸ் வந்து ஒன்று ஆரம்பிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமுக்கும் குரூப் 2 எக்ஸாமுக்கும் அட்வான்ஸ்டாக இப்போவே பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போது டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானரில் வந்து இப்போ ஜூன் மந்த் எக்ஸாம், ஜூலை மந்த் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஒரு 3 மந்த்ஸில் எக்ஸாம் அப்படி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் மெயின்ஸை டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பிலிம்ஸ்குள்ளே வந்துட்டு பிலிம்ஸை முடிச்சுட்டு திரும்பவும் ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் மெயின்ஸ்குள்ளே போகும்பொழுது 100% நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஜாப் வாங்குவாங்க. ஸோ அதனால் இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின்ஸ், இப்போ கிளாஸஸ் வந்து ஒரு பேட்ச் ஆரம்பிச்சிட்டோம், 2வது பேட்ச் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அடுத்தது ப்ரிலிமினரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மெயின்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம நூக் அண்ட் கார்னர் வந்து கவர் பண்ணுறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி முதற்கொண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுக்குறோம். அதுக்கப்புறமேட்டு தமிழ் 100 மார்க்குக்கு 40 மார்க் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஹிஸ்ட்ரி, அடுத்தது சோசியோ இஷ்யூஸ், ஆப்டிடியூட் ரீசனிங், இப்படின்னு 3 பேப்பர் தனித்தனியாக இருக்கும் 250 மார்க்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக கிளாஸ் டாபிக் வைஸாக கிளாஸு வித் டெஸ்ட் அண்டு டிஸ்கஷன் இது வந்து கொடுக்குறோம். ஸோ மெயின்ஸை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ மெயின்ஸ் குரூப் 1 படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக குரூப் 2 இப்படியே கவர் ஆகும். அப்போ குரூப் 2க்கும் அவங்க இப்போவே அட்வான்ஸாக தயாராகிடுவாங்க. இப்போவே ரிட்டன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ படிக்கும் பொழுது மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கும் பொழுது ப்ரிலிமினரி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதுதான் நம்முடைய கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த குரூப் 1 குரூப் 2 இப்போவே ஃபோக்கஸ் பண்ணுறோம் மெயின்ஸை. ஸோ யார் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஜாப் பெரிய லெவலில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்போவே அட்வான்ஸ்டாக தயாராகிடுங்க. இதனுடைய நேரடி வகுப்பு, இந்த மெயின்ஸ்க்கு ஆன்லைன் வகுப்பு நம்ம பயிற்சி மையத்தில் கிடையாது, நேரடி வகுப்பு தான். அடுத்தது கிளாஸ் பண்ணுற டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், அடுத்தது குரூப் 1 சர்வீஸில் இருக்கிறவங்க, குரூப் 1 சர்வீஸில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்களுடைய கைட்லைன்ஸ், ப்ளஸ் இந்த குரூப் 1 இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்த நியூ ஃபேக்கல்ட்டி டீம். ஸோ இது எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஃபேக்கல்ட்டி டீம் வச்சுருக்கோம், 6 மெம்பர் வச்சுருக்கோம், ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூ ஃபேக்கல்ட்டி டீம், சூப்பரான ஒரு கிளாஸஸ் கொடுக்குறக்கூடிய டீம். 30 to 40 டெஸ்ட் வந்து கொடுக்குறோம் வித் கீ டிஸ்கஷனோட டேட்டா. இது ஒரு ஆப்ஷன்ஸ் இப்போ கொடுக்குறோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ் வெறும் 25 பேருக்கு மட்டும் தான் இந்த பேட்ச் அட்மிஷன், சரிங்களா. வெளியூர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஹாஸ்டல்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி தரோம். இதுக்கான கோர்ஸ் ஃபீஸு இப்போ நீங்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச உடைய பயிற்சி மையங்களை கால் பண்ணி குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு என்ன ஃபீஸு, குரூப் 1 ஃபீஸ் ப்ரிலிமினரிக்கு என்ன எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம பயிற்சி மையத்தில் என்கொயரி பண்ணுங்கள். இப்போ நார்மலாக இதுக்கு ஒரு 90,000 இல்லாமல் ஃபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் எங்கேயுமே. குரூப் 1 ப்ரிலிமினரி அண்டு மெயின்ஸு ஓகே. நாம் 50% ஆஃப் ஃபீஸில் 45,000க்கு இந்த ட்ரெயினப் எடுக்கிறோம். இந்த 45,000 ஃபீஸ்லேயே குரூப் 1 குரூப் 2 லைஃப் டைம் கோர்ஸ், நீங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இங்கே படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம், சரியா. இது தமிழ்நாட்டிலே எங்கேயுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ இந்த அட்வான்ஸ் பேட்சுக்காக கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆப்ஷன்ஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 45,000 ஃபீஸையும் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண முடியும். ஜஸ்ட் 25 சீட்ஸ்க்கு மட்டும்தான் அலவுடு. ஸோ குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 பிலிம்ஸ், குரூப் 2 பிலிம்ஸ் இதுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பம். இதில் நம்மளால நல்ல சக்ஸஸ் ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்போ நம்ம மெயின் வந்து ரிசல்ட் தான். அந்த ரிசல்ட்டில் இப்போ அவுட் ஆஃப் ரிசல்ட் லாஸ்ட் இயர் சாதனை அப்படின்னு எடுத்தால் 82 பேருக்கு 33 பேர்த்த வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்களால் மூவ் பண்ண முடிஞ்சது. மிகப்பெரிய சாதனை இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில். ஓகே, இப்போ இதே போல் அடுத்ததும் எங்களுடைய சாதனைகள் தொடரும். ஸோ அதுக்கான நியூ பேட்சஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அட்மிஷன்ஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேறு எந்த டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கைட் பண்ணுறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to
Hotel Lakshmi Prakash near New Bus Stand, Salem. Cell 90420 30163.